இருக்கிற தேவன் வாக்கு பண்ணவர் என்று மாறாதவராக இருக்கிறார். அதனால் அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம போகலாம். எல்லாரும் கிறிஸ்துமஸ் நாளில் என்ன சந்தோஷம் என்று பார்த்தோம்னா, நல்ல துணி போகணும், என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்ணணும், புது ட்ரெஸ் வாங்கணும், போகணும், ஒரு சந்தோஷம். ரெண்டாவது என்ன இன்னும் நீங்களே சொல்லிடுங்க பாருங்க, நல்லா சாப்பிடணும், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ். இன்னும் சொல்லணும்னா மனசு ஆசைப்படுறது அதுக்கு தான் இல்லையா? கடவுள் படித்தது எல்லாவற்றும் உருவாக்கி தான் திரும்ப படித்தாராம். ஒன்று ஆதி ஆரம்பத்தில், 1-2 நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க, டைம் இல்லாத. எல்லாவற்றும் தேவன் நல்லது நல்லது என்று கண்டு புல்லும் பூண்டும் பூமியில் எதுவுமே ஆகட்டும், விதைய கூட விதை இல்லாத ஒரு செடியை தேவன் வைக்கலிங்க. வச்சிருந்தா என்ன இருக்குங்க, ஒரு வாட்டி மட்டும் சாப்பிட்டு வரைக்கும் மறுபடியும் என்ன இருக்காதுங்க, முளைச்சி இருக்காது, யாருக்கும் பலன் இருந்திருக்காது. நீ என்ன செடி வைக்கிற அந்த செடி என்ன ஆகுதுங்க, இது வரைக்கும் ஒரு வேப்ப செடி வச்சா வேப்ப செடி வருது, ஒரு தேங்காய் செடி வச்சா தேங்காய் செடி, ஒரு தேங்காய் தான் வைக்கிறீங்க, எத்தனை தேங்காய் காய்க்குதுங்க? பல தேங்காய் வந்து என்ன பண்ணுதுங்க, காய்க்குது. ஒரு கலக்காய் விதைய போடுறோம், நல்லா கவனிங்க. நல்ல ஒரு தேவன் நமக்கு கொடுக்குறதான ஆசீர்வாதமான நேரம். கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீர்படும், சிறப்படும். நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு நினச்சிங்க, நீங்களே போய் உங்களுடைய வேலைக்கு மேலே நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அதுக்கு மேலே கொடுக்குற வேலையை நீங்கள் சந்தோஷமாக செய்வீங்க. எப்பவுமே வேலைன்னா நமக்கு கஷ்டப்படுறோம். ஆதாமுக்கு சொன்னாருங்க, நீ பண்படுத்தவும் அதை என்ன பண்ணோம், காத்துக்கொள்ளவும் உன்னை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கேன். அவரு சரியாக தான் செய்யணும் வந்தாருங்க. ஆனால் சரியாக செய்யணும்னு வந்தவரு கொஞ்சம் தவறிட்டார். அப்படி நமக்கு கூட ஒரு சில நேரத்தில் என்னடா எப்பா பாரு வேலையா அப்படின்னா, வேலை செய்யலாம் போய்க்க முடியாதுங்க. உண்மை இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு இது, ஒவ்வொரு நாளும் கஷ்டம் இருக்குது, ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரச்சனை மத்தியில் தான் வாழ்க்கையை ஓட வேண்டியதாக இருக்கு. ஆனால் பிரச்சனை வாழ்க்கை இல்லைங்க. நிம்மதிக்காக என்ன பண்ணுறோம், அதெல்லாம் கொஞ்ச நாள் ஒதுக்குறோம். நல்லா பார்க்குக்கு போனோம்னா என்ன பண்ணுறோம், நல்லா ஜாலியாக காற்று ரசித்து ருசித்து அங்கே போய் உக்காந்து நம்ம சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். ஒரு சில டைமிங்களை நம்ம ஒதுக்கிட்டு போகிறோம். அப்படி இந்த கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது, இன்று இரட்சகர் எங்க பிறந்தாருங்களா, தாவீதின் ஊரில் என்ன பண்ணியிருக்கிறாருங்களா, லூக்கா 2வது அதிகாரத்தில் நம்ம படிச்சோம். சரி, பிறந்தாரு. எத்தனை வருஷம் முன் பிறந்தாருங்களா, நம்ம கணக்கு பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ பிறந்தாருங்களா, 2023 வருஷத்துக்கு முன்னே பிறந்தாருங்களா? கணக்கு பார்க்கும்போது 2023 வருஷம் ஆயிடுச்சுங்க அவர் வந்து போய், பிறந்து கூட ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்று நாள் கூட அவர் பிறந்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாடுறோம். எதுக்கு கொண்டாடணும்னா, அவர் பிறந்தாருன்றது நம்மை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு. நீ பிறந்தது ஒரு வருஷத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறோம், நம்ம கொண்டாடுறோம், பர்த்டே கொண்டாடுறோம், அவனுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, இதாப்பா என் பிள்ளை பிறந்திருக்கிறான், முன்ன இப்படி இருந்தான், இப்போ நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான், நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணுறோம். இல்லை மகளாக இருந்தால் மகளுக்கு ஒரு திருமணம் பண்ணி, அது மட்டுமல்ல அவங்களை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், விடுறோம். இல்லை கட்டி செய்து பொறுப்புள்ளவங்களாக அவங்களை மாற்றுறோம். ஏன்னா பொறுப்பில்லாதவங்களாக இருந்தால் பொறுப்புள்ளவங்களாக நம்ம மாறுறதுக்கு தேவன் சொல்கிறதான வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். ஏன் செய்யணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கை யாருக்காகங்க, வருகிற ஜென்ரேஷனுக்காகவே வாழ சொல்லி தேவன் கொடுத்தார். வருகிற ஜென்ரேஷன் யார் மூலியமா வளரணும், நம்ம மூலியமா தான் வளருது. அப்படி வளர்ந்ததுதானே தான் ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணாங்க, முதல்ல உலகத்தில் பார்க்கும்போது எல்லாரும் தேவன் இதயத்துக்கு தூரமாக போயிட்டு தேவனை மனசு கஷ்டப்பட்டுங்களா. ஆதி 6:6 வாசிக்கும் போது அவருக்கோ மனசுல என்ன ஆச்சுங்களா, மனஸ்தாபப்பட்டுட்டாருங்க. அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா எல்லாம் அழிச்சிட்டா கூட ஒருத்தர் மட்டும் பார்த்தோம்னா, ஒரு தேவனுக்கு ரொம்ப பயந்து அவர் நீதிமானா யதார்த்தம் உள்ளவரா, தெலுங்குல அப்படிதான் வருதுமா, தமிழ் என்ன வருதுமா, நீதிமான் அப்புறம் என்று அப்படி நம்ம பார்க்க முடியும். அப்படி
அவரை பார்த்து என்ன பண்ணாருங்க, 8 பேர்ல மறுபடியும் உலகம் உருவாச்சு. இந்த 8 பேர் மூலியமா பார்த்தோம்னா பல கோடி மக்கள் இந்த நாள்ல இப்போ வாழ்ந்து நிற்கிறாங்க. அந்த பல கோடி மக்கள் கூட எப்படி வாழ்ந்து நிற்கிறாங்கன்னா, உண்மையான கிறிஸ்துகளா வாழறாங்கன்னு பார்த்தோம்னா வாழ முடியல. காரணம், வேலை, வீடு, தன் குடும்பம் தமக்காக தான் வாழ்றாங்க. காணி தேவனுக்காக வாழ்றவங்க யாருன்னா இருக்கிறாங்க. வானத்துல இருந்து தேவன் பார்க்குறாங்க. எங்க பார்க்குறாங்க தேவன்? வானத்திலிருந்து பூமியை மனுஷனை மனப்புத்திரன்னு நோக்கி பார்க்குறாங்களாம். யாருன்னா என் பேச்சு கேட்பாங்களா? யாருன்னா எனக்கு என் சத்தத்துக்கு கேட்டு எனக்காக வரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்களான்னு பார்த்து அங்கே செலெக்ஷன் பண்ணுறாருங்க. நீ நான் செலெக்ஷன் ஆனால்தான் இங்கே உட்காந்துக்கிறோம். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் செலெக்ஷன் பண்ணுங்க, நம்ம பாக்கியவான்களே. அதனால தான் 33ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தை ஒரு வார்த்தை வாசிங்க பாருங்க. 33 சங்கீதம் 12ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் தங்களுக்கு தெய்வமாக இருக்கிற ஜனங்களும் ஜாதியும் அவர் தமக்கு நாம் சுதந்திரமாமே அவருடைய பங்காளியாமே அப்படின்னு வேறும் சொல்லுவோம். அப்ப நீ நான் சுதந்திரம்னா எப்படி சுதந்திரம்? நம்ம காந்தி தாகத்தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாருங்க. என்ன சுதந்திரம்? அடிமையில் இருந்தாங்க. அவங்க சொன்னது தான் நம்ம சட்டம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். அவங்க போட்டால் தான் சாப்பிடணும், இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ளைக்கார ஆட்சி பண்ணாங்க இல்லைங்களா? தெரியுமா? எனக்கே தெரியாது. ஆனால் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன், இப்போ சொல்லிக்கிறேன். ஆனாலும் கூட தாத்தா என்ன பண்ணாருங்க, நம்மளுக்கு காந்தி தாத்தா நோட்டில் இருக்கிறாருங்களே. இப்போ வரைக்கும் 500 ரூபாய் நோட்டில் இருக்கிறாரு, 1000 ரூபாய் நோட்டில் இருந்தார், இப்பவும் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு எல்லாரும் பார்க்க உடனே ஞாபகம் வரணும்னா அந்த நோட்டை பார்த்தா என்ன ஆயிடுங்க, காந்தி தாத்தா அதில் தெரிறாரு. அப்போ சுதந்திரத்தை வாங்கினவர் அதில் என்ன பண்ணாருங்க, பிரிண்ட் பண்ணி இது வரைக்கும் எல்லாரும் முத்திரை பண்ணி எந்த நோட்டுனா எடுத்துங்க. காந்தி தாத்தா இல்லாத நோட்டு இல்லை. பில்லில் என்ன கூட பில்லில் இருக்கிறாரு தெரியல, நம்ம காயின்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, அது இருக்கிறாரு தெரியல. ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணாருங்க, நமக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னதுக்கு அவரை ஒரு முன்னிலையா வச்சு எங்க பார்த்தாலும் கூட நம்ம காந்தி ஒரு சர்க்கிளில் பார்த்தோம்னா காந்தி ஸ்தல ஒரு அடையாளம் சொல்றாங்க. என்ன அடையாளம்? அங்கே வாங்க நாங்கள் அங்கே விற்கிறோன்றாங்க. எல்லாருக்கும் ஒரு அடையாளம் சொல்லும் போது யாருமே புரிஞ்சுக்க முடியும். ஒரு சிலர் வந்து அடையாளம் சொல்லத்துக்கே தெரியுதில்ல, இங்கே வாங்க எங்க வா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு அது புரியுதில்ல, சரியான பாதையில் வரல. அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணி கொண்டு மறுபடியும் அங்கே வந்து நிற்கிறதுக்கும் முடியாது போயிடுது. ஆனால் காந்தி தாத்தாக்கு ஒரு இருந்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பரலோகத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க, பிதாவாக தேவன் தாம் குமாரனை நம்ம வாசிக்க முடியும். நமக்காக உனக்காக எனக்காக பலியாகும்படி அவர் குமாரனை கொடுக்க முடியுமானா கொடுக்கறதுக்கு அவர் யாரும் அவர் செல்லமான பிள்ளை. நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம் ஒரு வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் குமாரனை இட்டுன்னு போகிறாரு மோரிய மலைக்கு. இட்டுன்னு போகும்போது என் செல்ல குமாரன் எனக்கு பிரியமானவன் இப்படியெல்லாம் ஒவ்வொரு வார்த்தை சொன்னால் எப்படி மனசுக்கா பலி கொடுக்கறதுக்கு முன்ன இது மாதிரி சொன்னால். இப்போது 2 பேர் ஏற்கனவே இப்போ நம்ம பார்க்கும்போது பழனியூர்ல இல்லை பொங்கனூர்ல எங்கோ 2 பிள்ளைகளை என்ன பண்ணாங்க, பலி கொடுக்கணுன்னுட்டு இட்டுன்னு போகிறாங்க. இட்டுன்னு போய் பலி கொடுக்கறதுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி மறுபடியும் இது பண்ணாங்க, பிராண்ட் பண்ணாங்க. தெரியுங்களா உங்களுக்கெல்லாம்? அப்படி பார்க்கும்போது யாருமே சொந்த பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டாங்க, பலி கொடுக்கறதுக்கு இஷ்டப்படுவோமா? இஷ்டப்பட மாட்டோம். ஆனால் நம்ம ஆண்டவர் பிதாவாக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தாம் குமாரனை மனுஷனே ஒரு துணியிட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்சிச்சு. யாருக்கு முடிச்சுங்க? ஆபிரகாம் என்ன பண்ணாருங்கன்னா தன் சொந்த குமாரன் என்று பாராமல் கத்தி எடுத்து வெற்ற வரைக்கும் கூட என்ன பண்ணாருங்க, தேவன் விட்டாருங்க. எவ்வளோ அவருடைய விசுவாசம். அதனால உன் சந்நிதியை நான் என்ன பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரம் போல ஆசீர்வதிப்பேன். நான் போய் அவர் சொல்றாருங்க அந்த அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, நாங்க போய் தேவனுடைய மோரியா மலைக்கு போய் நாங்க ஆராதனை பண்ணிட்டு மனைவி கூட சொல்லிங்க. ஆனா வேலைக்காரங்க அங்க கீழே இருக்கிறவங்களுக்கு வேலை கைது அங்க கூட இருக்கிற வேலைக்காரங்களுக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு வார்த்தை, நான் போறோம் திரும்ப என்ன பண்ணுவோம்
வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இப்போ நான் போகிறேன், நான் பலி கொடுக்குறவங்களுக்கு போய் திரும்ப பிள்ளையோட வர முடியுமா?